நண்பா, ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாரு. இந்த உலகத்தில் காலை முதல் இரவு வரை உயிரை கொடுத்து உழைக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் பலர் இன்னும் ஏழைகளாகவே வாழ்கிறார்கள். அதே நேரத்தில் சிலர் அவ்வளவு கடுமையாக உழைக்காமலேயே செல்வத்தில் வாழ்கிறார்கள். இது ஏன் இப்படியா இருக்கு? இது அதிர்ஷ்டமா அல்லது கடவுளின் சாபமா? பலர் இதுக்கு பதில் சொல்லாமல் என் விதிதான் இப்படித்தான் என்று சொல்லி அதே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா உண்மை என்ன தெரியுமா நண்பா? இது அதிர்ஷ்டம் கிடையாது, இது சாபமும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அது அறிவு மற்றும் அறியாமை. ஒரு கழுதையும் கடுமையாக உழைக்கிறது. அது தினமும் கனமான சுமைகளை சுமைக்கிறது. ஒரு நிமிஷமும் ஓய்வெடுக்காமல் வேலை செய்கிறது. ஆனா அது ஒருபோதும் செல்வந்தனாகுமா? இல்ல. ஏன் தெரியுமா? அதுக்கு உழைப்பு இருக்கிறது, ஆனா அறிவு இல்ல. அதுதான் மனிதனுக்கும் நடக்குது. நம்மில் பலர் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்கிறோம். ஆனா அந்த உழைப்புட்டு திசை இல்ல. திசையில்லாத உழைப்பு வாழ்க்கையை முன்னேற்றாது. அது வெறும் சோர்வை மட்டும் தரும். இந்த ரகசியத்தை இப்போ யாரோ சொல்லவில்லை. 2300 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் இதை தெளிவாக சொன்னார். அவர் சாணக்கியர். ஒரு நாள் அவரும் சந்திரகுப்தரும் ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார்கள். அப்போது சந்திரகுப்தர் கேட்டார், குருதேவா, எல்லோரும் உழைக்கிறார்கள், ஆனால் ஏன் சிலர் மட்டும் செல்வந்தர்கள் ஆகிறார்கள்? அப்போது சாணக்கியர் சிரித்தார். அவர் சொன்ன பதில் இன்றைக்கும் உலகத்தை மாற்றக்கூடியது. கழுதையும் உழைக்கிறது, ஆனால் அது ஒருபோதும் செல்வந்தன் ஆகாது. அந்த ஒரு வரியில் வாழ்க்கையின் முழு உண்மை மறைந்திருக்கிறது. நண்பா, உழைப்பு மட்டும் போதாது. எப்போது உழைக்க வேண்டும், எப்படி உழைக்க வேண்டும், யாருக்காக உழைக்க வேண்டும், இதையெல்லாம் தெரிந்தவன்தான் செல்வத்தை உருவாக்க முடியும். இன்று சாணக்கியர் சொல்லிய அந்த ரகசியத்தை உன் வாழ்க்கைக்கு நேரடியாக பொருந்தும் விதமாக நாம் உடைத்து பார்க்கப் போகிறோம். கவனமாக கேள். ஒரு வரி கூட தவறவிட்டால் உன் வாழ்க்கை அதே இடத்தில் நின்றுவிடும். இது ஒரு கதை இல்ல, இது ஒரு வார்னிங். இந்த வீடியோ முடியும் போது நீ பழைய மனிதன் இருக்க மாட்ட. இப்ப தொடங்கலாம். நண்பா, சாணக்கியர் சொன்ன முதல் விதி என்ன தெரியுமா? உழைப்பு மட்டும் போதாது, அறிவுடன் இருக்கும் உழைப்பே செல்வத்தை உருவாக்கும். இந்த ஒரு வரி பலரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நாம் சிறு வயதிலிருந்து என்ன கேட்டு வளர்ந்தோம்? கடுமையாக உழைப்பு பண்ணு, நீ வெற்றி பெறுவாய். ஆனா யாரும் சொல்லல எப்படி உழைக்கணும் என்று. நண்பா, திசையில்லாத உழைப்பு வெறும் சோர்வு மட்டுமே தரும். ஒரு எடுத்துக்காட்டு பார். ஒரு கிராமத்தில் 2 விவசாயிகள் இருந்தார்கள். ஒருவர் தினமும் காலை முதல் மாலை வரை உயிரை கொடுத்து உழைத்தார். மற்றொருவர் குறைவாக உழைத்தார், ஆனா கவனமாக உழைத்தார். மண் எப்படி இருக்கிறது என்று பார்த்தார், மழை எப்போது வரும் என்று கணித்தார், எந்த விதை சரி என்று தேர்ந்தெடுத்தார். பலன் என்ன தெரியுமா? முதல் விவசாயி ஏழையாகவே இருந்தார், இரண்டாவது செல்வந்தனானார். இது அநியாயமா தோன்றலாம், ஆனா இது உண்மை. ஏனெனில் முதல் மனிதன் உழைத்தான், இரண்டாவது மனிதன் யோசித்தான். நண்பா, இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் கைகளால் வேலை செய்பவர்கள், மற்றவர் மூளையால் வேலை செய்பவர்கள். கைகளால் மட்டும் வேலை செய்பவன் எப்போதும் சோர்வாக இருப்பான். ஆனா மூளையால் வேலை செய்பவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். நீ கவனிச்சு பார்த்தால் தெரியும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செய்றவனும் உழைக்கிறான். அந்த பில்டிங்க டிசைன் பண்ற இன்ஜினியரும் வேலை செய்றான். ஆனா யார் அதிகம் சம்பாதிக்கிறான்? அறிவை பயன்படுத்துறவன்தான். இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியணும். உழைப்பு முக்கியம்தான், ஆனா அது சரியான திசையில் இருக்கணும். நீ தினமும் பிஸியா இருக்கலாம், ஆனா அது ப்ராக்ரஸ் ஆகாது. பிஸியா இருப்பது வெற்றி இல்லை, ரைட் டிரெக்ஷன்ல இருப்பதுதான் வெற்றி. நண்பா, ஒரு காகிதத்தை காற்றில் விடு, அது நிறைய சுற்றும், ஆனா எங்கும் போய் சேராது. அதேபோல் திசையில்லாத உழைப்பு உன்னை எங்கும் கொண்டு போகாது. சாணக்கியர் அதனால்தான் சொல்றார், எப்போது உழைக்க வேண்டும், எங்கே உழைக்க வேண்டும், எவ்வளவு உழைக்க வேண்டும். இத தெரிந்தவன்தான் செல்வத்தை கட்டுப்படுத்த முடியும். இப்போ உன்னிடம் ஒரு கேள்வி. நீ உழைக்கிறியா அல்லது சரியான வழியில் உழைக்கிறியா? இந்த 2 கேள்விக்குள்ளதான் உன் வாழ்க்கையின் வித்தியாசம் இருக்கு. நண்பா, உன் கைகள் மட்டும் வேலை செய்யாதே, உன் மூளை வேலை செய்ய வைக்க. ஏனெனில்
கைகள் உழைக்கும்போது நீ சம்பாதிப்பாய், ஆனா மூளை வேலை செய்தால் நீ செல்வந்தனாகுவாய். இது நினைவில் வை. ஹார்ட் ஒர்க் மேக்ஸ் யூ டயர்ட், ஸ்மார்ட் ஒர்க் மேக்ஸ் யூ ரிச். இதுதான் சாணக்கியர் விதி எண் 1. இந்த ஒரு விதியை நீ வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அடுத்த விதி இன்னும் சக்தி வாய்ந்தது. கவனமாக இரு. நண்பா, சாணக்கியர் சொன்ன 2வது விதி பலருக்கும் பிடிக்காது, ஆனா வாழ்க்கையை மாற்றும் உண்மை இது. தன்னடக்கம் இல்லாதவனிடம் செல்வம் ஒருபோதும் நிலைக்காது. இதை கவனமாக கேள். நீ பணம் சம்பாதிக்கலாம், அது கஷ்டமாயிருக்கலாம், ஆனா சம்பாதிக்க முடியும். ஆனா அந்த பணத்தை நீண்ட காலம் கையில் வைத்திருக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவை, அது தன்னடக்கம். நண்பா, இந்த உலகத்தில் பலர் பணம் இல்லாததால் ஏழைகள் இல்லை, அவர்கள் தன்னடக்கம் இல்லாததால் தான் ஏழைகள். சிலருக்கு நல்ல சம்பளம் இருக்கும், ஆனா மாதம் முடிவதற்குள் பணம் முழுக்க போயிருக்கும். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு சம்பாதிக்க தெரியும், ஆனா கட்டுப்படுத்த தெரியாது. சாணக்கியர் சொல்றார், ஆசைக்கு அடிமையானவன் ஒருபோதும் செல்வத்தின் எஜமானனாக மாட்டான். நண்பா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. செல்வம் பெரிய வீடு பார்த்து வராது, பெரிய கார் பார்த்து வராது. அது வருவது ஒழுங்கும் கட்டுப்பாடும் இருக்கும் இடத்துக்குத்தான். நீ கவனிச்சு பார்த்தா தெரியும். ஒரு மனிதன் அதிகம் சம்பாதிக்கிறான், ஆனா அவன் செலவு இன்னும் அதிகம். மற்றொருவர் குறைவாக சம்பாதிக்கிறான், ஆனா அவன் கட்டுப்பாட்டோடு வாழ்கிறான். யார் செல்வந்தனாகுவான்? நிச்சயமாக 2வது மனிதன்தான். ஏனெனில் செல்வம் சம்பாதிப்பதால் மட்டும் வராது, அதை காப்பதால் தான் உருவாகும். நண்பா, தன்னடக்கம் இல்லாதவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? இன்று சம்பாதிப்பான், நாளை வீணாக்குவான், மறுநாள் புலம்புவான். இந்த சைக்கிள்ல இருந்து வெளியே வர முடியாது. அதனால்தான் சாணக்கியர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். தன்னடக்கம் இல்லையெனில் செல்வம் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சாபமாக மாறும். நண்பா, நீ பணத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் பணம் உன்னை கட்டுப்படுத்தும். அதுதான் உண்மை. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார். நீ ஒரு மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்ச, ஆனா ஒரு நாள்ல ஆடம்பரத்திற்காக எல்லாத்தையும் செலவு பண்ணிட்ட. அது என்ன அர்த்தம்? நீ உன் உழைப்பையே அவமதிச்சிட்ட. நண்பா, செல்வம் பலவீனமானவர்களை சோதிக்க வருகிறது. அதை சமாளிக்க முடியாதவன் அதை இழந்து விடுவான். ஆனா தன்னடக்கம் உள்ளவன் அதை வளர்த்து கொள்வான். இப்போ உன்னிடம் ஒரு கேள்வி. நீ பணத்தை கட்டுப்படுத்துறியா அல்லது பணம் உன்னை கட்டுப்படுத்துதா? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் உன் ஃபியூச்சர் இருக்கு. நண்பா, செல்வந்தனாகணும்னா முதலில் உன்னை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கோ. உன் ஆசைகளை, உன் செலவுகளை, உன் முடிவுகளை. அப்போதுதான் செல்வம் உன்னிடம் தங்கியிருக்கும். இதை நினைவில் வை. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் வெல்த் வந்தால் அது நீண்ட நாள் நிலைக்காது. இதுதான் சாணக்கியர் விதி எண் 2. இந்த விதியை நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நீ சம்பாதிப்பது மட்டுமில்ல, நீ காப்பதும் ஆரம்பிக்கும். அடுத்த விதி இன்னும் பிராக்டிக்கல். அது உன் பணத்தை நேரடியாக பாதிக்கும். கவனமாக இரு. நண்பா, சாணக்கியர் சொன்ன 3வது விதி நம்ம வாழ்க்கையே நேரடியாக பாதிக்கும் ஒன்று. பணம் சம்பாதிப்பது ஒரு கலை, ஆனா பணத்தை காப்பது அதைவிட பெரிய அறிவு. இந்த ஒரு வரி பலரின் வாழ்க்கையே எக்ஸ்பிளைன் பண்ணும். நண்பா, நீ கவனிச்சு பார்த்தா தெரியும். பலர் நல்லா சம்பாதிக்கிறார்கள், ஆனா அவர்களிடம் பணம் தங்கவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு ஏர்னிங் தெரியும், ஆனா ஸ்பெண்டிங் தெரியாதே. நண்பா, இது ஒரு பெரிய உண்மை. இன்கம் அதிகமாயிருந்தாலும் கண்ட்ரோல் இல்லாத செலவு இருந்தால் நீ எப்போதும் ஏழைதான். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார். ஒரு மனிதன் மாதம் 50,000 சம்பாதிக்கிறான், ஆனா அவன் செலவு 60,000. மற்றொருவர் 30,000 சம்பாதிக்கிறான், ஆனா செலவு 20,000. யார் செல்வந்தனாகுவான்? நிச்சயமாக 2வது மனிதன்தான். ஏனெனில் செல்வம் சம்பாதிப்பதில் இல்லை, மீதம் வைப்பதில் இருக்கிறது. நண்பா, சாணக்கியர் பணத்தை ஒரு நெருப்புடன் ஒப்பிடுகிறார். நெருப்பை கட்டுப்பாட்டில் வைத்தால் அது ஒளி தரும். கட்டுப்பாடு இல்லையெனில் அதே நெருப்பு அனைத்தையும் எரித்துவிடும். அதேபோல பணம் உன் வாழ்க்கையை உயர்த்தும் அல்லது அழிக்கும். அது முழுக்க நீ அதை எப்படி பயன்படுத்துறன்னு தான். நண்பா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் கேளு.
நீ ஒவ்வொரு ரூபாய் செலவு பண்ணும் முன் ஒரு கேள்வி கேட்டுப்பாரு. இந்த செலவு என்னை வளர்க்குமா அல்லது என்னை பின்னுக்கு இழுக்குமா? இந்த ஒரு கேள்வி உன் வாழ்க்கையை மாற்றும். பலர் என்ன பண்றாங்க தெரியுமா? இமோஷனலாக இருக்கும்போது செலவு பண்றாங்க, இம்ப்ரெஸ் பண்ணவே செலவு பண்றாங்க, தேவையில்லாம செலவு பண்றாங்க, அதுக்கப்புறம் பணம் இல்லைன்னு புலம்புறாங்க. நண்பா, பணம் இல்லாதது பிரச்சனை இல்லை, பணம் போகும் வழி தெரியாததுதான் பிரச்சனை. ஒரு ராஜ்யம் கூட வெளியெதிரிகளால் அழியாது, அதற்குள் இருக்கும் தவறான செலவுகளால் தான் அழியும். அதேபோல உன் வாழ்க்கையும் பெரிய பிரச்சனையால் அல்ல, சிறு சிறு வீண் செலவுகளால் தான் சிதறும். நண்பா, ஒரு விஷயம் நினைவில் வை. சேவ் பண்ணுவது மட்டும் போதாது, ஸ்மார்ட்டா செலவு பண்ணணும். தேவைக்கு செலவு பண்ணு, வளர்ச்சிக்கு முதலீடு பண்ணு, வீணுக்கு கட்டுப்பாடு வை. இதுதான் ரியல் மணி மேனேஜ்மெண்ட். நண்பா, பணம் ஒரு நண்பன் இல்லை, அது ஒரு சர்வன்ட். நீ அதை கண்ட்ரோல் பண்ணினா அது உனக்கு வேலை செய்யும். நீ கண்ட்ரோல் பண்ணலன்னா நீ அதுக்கு வேலை செய்யணும். இப்போ நீ டிசைட் பண்ணு, நீ பணத்தின் எஜமானனா அல்லது பணத்தின் அடிமையா? இந்த ஒரு தீர்மானம் உன் வாழ்க்கையை மாற்றும். இதுதான் சாணக்கியர் விதி எண் 3. இந்த விதியை நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நீ சம்பாதிப்பதை விட சேமிப்பதும் வளர்ப்பதும் ஆரம்பிக்கும். அடுத்த விதி இன்னும் பவர்ஃபுல். அது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து பற்றி. கவனமாக இரு. நண்பா, சாணக்கியர் சொன்ன 4வது விதி பலர் லேசாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனா இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை. நேரமே உண்மையான செல்வம். இந்த ஒரு வரியை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நண்பா, நீ தங்கத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், நீ பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனா ஒரு மணி நேரத்தை இழந்தால் அதை இந்த உலகத்தில் யாராலும் வாங்க முடியாது. இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் அனைவருக்கும் சமமாக கிடைத்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 24 மணி நேரம். ஏழைக்கும் அதே, பணக்காரனுக்கும் அதே, அரசனுக்கும் அதே. அப்போ வித்தியாசம் எங்கே வருகிறது? அது நேரத்தை பயன்படுத்தும் முறையில். நண்பா, பலர் என்ன பண்றாங்க தெரியுமா? வீண் சிந்தனை, புலம்பல், தேவையில்லாத ஸ்க்ரோல், அர்த்தமில்லாத பொழுதுபோக்கு, இப்படி தங்கள் நேரத்தை மெதுவாக கொன்று விடுகிறார்கள். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறல என்று சொல்லுகிறார்கள். நண்பா, வாழ்க்கை மாறணும்னா முதலில் உன் நேரம் மாறணும். சாணக்கியர் சொல்றார், நேரத்தை மதிக்காதவன் செல்வத்தை கனவிலும் பார்க்க முடியாது. ஒரு செல்வந்தன் எப்படி வாழ்கிறான் தெரியுமா? அவன் தனது நாளை 3 பகுதிகளாக பிரிக்கிறான். காலை திட்டமிடுதல், பகல் செயல்படுத்துதல், மாலை மதிப்பீடு. இதுதான் டிஃபரன்ஸ். நண்பா, நீ பிஸியா இருக்கலாம், ஆனா அது ப்ரொடக்டிவாக இருக்கணும். பிஸி நாட் ஈக்குவல் டு சக்சஸ், ப்ரொடக்டிவ் ஈக்குவல் டு சக்சஸ். ஒரு விஷயம் நினைவில் வை, நேரத்தை வீணாக்குவது தங்கத்தை கடலில் வீசுவது போல. ஆனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. தங்கம் திரும்ப கிடைக்கலாம், நேரம் ஒருபோதும் கிடைக்காது. நண்பா, நேரம் ஒரு காட்டு விலங்கு மாதிரி. நீ அதை கட்டுப்படுத்தினா அது உனக்கு வேலை செய்யும். நீ அதை கட்டுப்படுத்தலைன்னா அது உன்னை ஓட்டும். இதுதான் வாழ்க்கையின் உண்மை. இப்போ உன்னிடம் ஒரு கேள்வி. நீ உன் நேரத்தை கண்ட்ரோல் பண்றியா அல்லது நேரம் உன்னை கண்ட்ரோல் பண்ணுதா? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் உன் ஃபியூச்சர் இருக்கு. நண்பா, நேரத்தை மதிக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து செல்வம் உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். ஏனெனில் நேரத்தை கண்ட்ரோல் பண்ணும் மனிதன் வாழ்க்கையையும் கண்ட்ரோல் பண்ணுவான். இதுதான் சாணக்கியர் விதி எண் 4. இந்த விதியை நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை வேகமாக முன்னேறும். அடுத்த விதி இன்னும் பவர்ஃபுல். அது உண்மையான செல்வம் பற்றி. கவனமாக இரு. நண்பா, சாணக்கியர் சொன்ன 5வது விதி உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய ஒன்று. அறிவே உண்மையான செல்வம். இந்த ஒரு வரியை நீ உண்மையா புரிஞ்சுகிட்டா நீ வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவ. நண்பா, தங்கம் அழியும், வெள்ளி கரையும், பெரிய வீடுகளும் கூட ஒரு நாள் சிதறும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஒருபோதும் அழியாது. அது அறிவு. அதனால்தான் பண்டைய ஞானிகள் சொன்னார்கள்,
அறிவே மிகப்பெரிய செல்வம். நண்பா, நீ பணத்தை வைத்திருந்தால் அது உன்னுடையது. ஆனா நீ அறிவை வைத்திருந்தால் அது உன்னை உருவாக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். ஒரு மனிதன் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறான் என்பது முக்கியமில்லை, அவன் எப்படி யோசிக்கிறான் என்பதுதான் முக்கியம். ஏனெனில் யோசனைதான் வாழ்க்கையை தீர்மானிக்கும். நண்பா, 2 மனிதர்களை நினைத்துப்பார். ஒருவரிடம் 1,00,000 ரூபாய் இருக்கிறது, ஆனா அறிவு இல்லை. மற்றொருவரிடம் பணம் இல்லை, ஆனா அறிவு இருக்கிறது. 5 வருடத்திற்கு பிறகு யார் வெற்றி பெறுவான்? நிச்சயமாக அறிவுள்ளவன்தான். ஏன் தெரியுமா? அவன் வாய்ப்பை உருவாக்குவான், அவன் பிரச்சனையை தீர்ப்பான், அவன் வளர்ச்சியை தேடுவான். ஆனா அறிவில்லாதவன் பணம் இருந்தாலும் அதை காப்பாற்ற முடியாது. அதனால்தான் பலர் ஒரு கட்டத்தில் பணக்காரர்களாகிறார்கள், ஆனா சில ஆண்டுகளில் மீண்டும் ஏழைகளாக மாறுகிறார்கள். நண்பா, அறிவு இல்லாத செல்வம் ஒரு குழந்தையின் கையில் இருக்கும் ஆயுதம் மாதிரி. அது அவனையும் மற்றவர்களையும் அழிக்கும். அதனால்தான் சாணக்கியர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார்: அறிவில் முதலீடு செய், அது மட்டுமே வட்டிக்கு வட்டி தரும் செல்வம். நண்பா, நீ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், அது லாஸ் ஆகலாம். ஆனா நீ அறிவை இன்வெஸ்ட் பண்ணினா அது ஒருபோதும் லாஸ் ஆகாது. இப்போ ஒரு பிராக்டிக்கல் விஷயம் பார். தினமும் 30 நிமிடம் படி, புத்திசாலிகளை ஃபாலோ பண்ணு, அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள். இந்த 3 விஷயங்கள் உன் வாழ்க்கையை மாற்றும். நண்பா, அறிவு இருந்தா நீ வாய்ப்பை முன்பே காண்பாய். அறிவு இல்லையெனில் வாய்ப்பு போன பிறகு அதிர்ஷ்டத்தை குறை சொல்வாய். இதுதான் வித்தியாசம். நண்பா, பணம் உன்னை பெரியவனாக்காது, அறிவுதான் உன்னை உயர்த்தும். பணம் உன்னை ஒரு நிலைக்கு கொண்டு போகும், ஆனா அறிவு உன்னை அந்த நிலையை தாண்டி கொண்டு போகும். இப்போ நீ உன்னிடம் ஒரு கேள்வி கேள். நீ உன் நேரத்தையும் பணத்தையும் எங்கே முதலீடு செய்கிறாய்? என்டர்டெயின்மெண்டா அல்லது வளர்ச்சியா? இந்த ஒரு தீர்மானம் உன் வாழ்க்கையை மாற்றும். நண்பா, செல்வத்தை பொருட்களில் தேடாதே, உன் மூளையில் தேடு. ஏனெனில் அறிவு இருந்தால் செல்வம் உன்னை தேடி வரும். அறிவு இல்லையெனில் செல்வம் வந்தாலும் நிலைக்காது. இதுதான் சாணக்கியர் விதி எண் 5. இந்த விதியை நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நீ வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாய். அடுத்த விதி, வெற்றி பெறுபவருக்கும் தோல்வி அடைபவருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். கவனமாக இரு. நண்பா, சாணக்கியர் சொன்ன 6வது விதி, வெற்றி பெறுவோருக்கும் அதே இடத்தில் நின்று போகிறவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். வாய்ப்பை அடையாளம் காண்பவன் மட்டுமே செல்வந்தனாகிறான். இந்த ஒரு வரியை நீ ஆழமாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மாறும். நண்பா, ஒரு உண்மை சொல்லட்டுமா? வாய்ப்பு ஒருபோதும் சத்தமா வராது, அது அமைதியாக வரும். அதை கவனிக்காதவன் அதை தவற விடுவான். பலர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? வாய்ப்பு வந்தது, ஆனா கவனிக்கவில்லை அல்லது பயந்ததால் ஆக்ஷன் எடுக்கவில்லை. அதுதான் உண்மை. நண்பா, இந்த உலகத்தில் வாய்ப்பு எல்லோருக்கும் வருகிறது, ஆனா அதை எல்லோரும் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அது பார்வையில் இருக்கிறது. ஒரே இடம், ஒரே நேரம், ஒரே சூழல். ஒருவன் அதிலிருந்து வெற்றி உருவாக்குவான், மற்றொருவன் அதே இடத்தில் புலம்பிக் கொண்டே இருப்பான். வித்தியாசம் என்ன? அறிவு, விழிப்புணர்வு, தைரியம். நண்பா, வாய்ப்பு ஒரு கதவை போல. அது ஒரு சில வினாடிகள் மட்டும் திறக்கும். அந்த நேரத்தில் நீ தயங்கினா அது மூடிக்கொள்ளும். அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், தயக்கம் என்பது வாய்ப்பின் மிகப்பெரிய எதிரி. நண்பா, பலர் தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் முயற்சி செய்யவில்லை, அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் வெயிட் பண்ணினார்கள். ஆனா வெற்றி பெறுபவன் என்ன பண்ணுவான்? அவன் அப்சர்வ் பண்ணுவான், அவன் டிசைட் பண்ணுவான், அவன் ஆக்ஷன் எடுப்பான். அதுதான் டிஃபரன்ஸ். நண்பா, நேரம் ஒரு காட்டு விலங்கு மாதிரி. அது நின்று காத்திருக்காது, திரும்பி பார்க்காது. அதை பிடிக்கத் தெரிந்தவன் அதை பயன்படுத்துவான், தயங்கினவன் அதை இழந்து விடுவான். இப்போ உன்னிடம் ஒரு கேள்வி. கடந்த காலத்தில் உனக்கு வந்த ஒரு வாய்ப்பை நீ தவற விட்டிருக்கிறாயா? அது பிசினஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், ஒரு ஐடியாவாக இருக்கலாம். ஏன் அதை எடுத்துக்கொள்ளவில்லை? பயமா, சந்தேகமா அல்லது தாமதமா?
இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றுதான் காரணம் இருக்கும். நண்பா, இந்த மூன்று விஷயங்களும் வெற்றியின் மிகப்பெரிய எதிரிகள். இனி ஒரு விஷயம் நினைவில் வை. வாய்ப்பு வந்தபோது தயங்காதே. ஏனெனில் நீ தயங்கினால் அந்த வாய்ப்பு உன் போட்டியாளரின் கைக்கு போகும். அவன் வெற்றி பெறுவான், நீ பார்த்து கொண்டே இருப்பாய். அதுதான் உண்மையான வேதனை. நண்பா, வாய்ப்புகள் வானத்திலிருந்து விழும் தங்கமில்லை. அவை கவனமுள்ளவர்களுக்கு மட்டும் தெரியும் பாதைகள். நீ விழிப்புடன் இருந்தால் வாய்ப்பு உன் அடிமை. இல்லையெனில் நீ வாழ்க்கையின் பார்வையாளன். இதுதான் சாணக்கியர் விதி எண் 6. இந்த விதியை நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நீ வாழ்க்கையில் வேகமாக முன்னேற ஆரம்பிப்பாய். அடுத்த விதி இறுதி விதி, ஆனா மிகவும் முக்கியமானது. அது செல்வத்தை பாதுகாப்பது பற்றி. கவனமாக இரு. நண்பா, சாணக்கியர் சொன்ன 7வது விதி, இது இறுதி விதி, ஆனா மிகவும் முக்கியமானது. செல்வத்தை பாதுகாக்க தெரியாதவன் அதை பெற தகுதியற்றவன். இந்த ஒரு வரியை நீ உண்மையா புரிஞ்சுகிட்டா உன் வாழ்க்கையில் பெரிய தவறுகளை தவிர்க்க முடியும். நண்பா, பணம் சம்பாதிப்பது கஷ்டமா இருக்கலாம், ஆனா அது சாத்தியம். ஆனா அந்த பணத்தை நீண்ட காலம் கையில் வைத்திருக்கணும்னா அதற்கு அறிவும் சாமர்த்தியமும் தேவை. நீ கவனிச்சு பார்த்தா தெரியும். பலர் ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிக்கிறார்கள், ஆனா சில வருடங்களில் மீண்டும் ஏழைகளாக மாறுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு சம்பாதிக்க தெரியும், ஆனா காப்பாற்ற தெரியாது. நண்பா, செல்வம் வெளி எதிரிகளால் அழியாது, அது உள்ளே இருக்கும் அலட்சியத்தால் தான் அழியும். ஒரு முக்கியமான விஷயம் கேள். ஒரே இடத்தில் எல்லா பணத்தையும் வைத்தவன் ஒரே அடியில் எல்லாவற்றையும் இழப்பான். இதுதான் உண்மை. ஒரு ராஜ்யத்திற்கு ஒரே வாசல் இருந்தால் அது எதிரிக்கு அழைப்பு. அதேபோல உன் வாழ்க்கையிலும் ஒரே இன்கம் சோர்ஸ், ஒரே பிசினஸ், ஒரே வழி. இவை பாதுகாப்பு இல்லை, இவை ஆபத்து. நண்பா, சாணக்கியர் சொல்றார், பாதுகாப்பு என்றால் பிரித்து வைப்பது, பரப்புவது, ஆபத்தை குறைப்பது. இதுதான் ரியல் ஸ்ட்ராட்டஜி. நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஒரே இன்கமில் நம்பிக்கை வைக்காதே. பல வழிகளில் வருமானம் உருவாக்கு. ரிஸ்கை குறை. இதுதான் செல்வத்தை காக்கும் வழி. நண்பா, பணம் சம்பாதிப்பது மட்டும் வெற்றி இல்லை. அதை நீண்ட காலம் கையில் வைத்திருப்பதுதான் உண்மையான வெற்றி. ஒரு விஷயம் நினைவில் வை. ஈஸியா வந்த பணம் ஈஸியா போய்விடும். ஆனா அறிவோடு காப்பாற்றப்பட்ட பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும். நண்பா, செல்வம் ஒரு சோதனை மாதிரி. அது பலவீனமானவர்களை விழுங்கிவிடும், ஆனா புத்திசாலிகளை மேலே தூக்கும். இப்போ உன்னிடம் ஒரு கேள்வி. நீ சம்பாதிக்கும் பணம் பாதுகாப்பாக இருக்கிறதா, அல்லது ஒரே ஒரு பிரச்சனை வந்தாலே அது முழுக்க போய்விடுமா? இந்த ஒரு கேள்வி உன் வாழ்க்கையின் பாதுகாப்பை தீர்மானிக்கும். நண்பா, நீ செல்வத்தின் எஜமானனா இருக்கணும்னா சம்பாதிக்க கற்றுக்கோ, காப்பாற்ற கற்றுக்கோ, வளர்க்க கற்றுக்கோ. இந்த மூன்றும் இருந்தால்தான் நீ உண்மையான செல்வந்தனாக முடியும். இதுதான் சாணக்கியர் விதி எண் 7. இந்த விதியை நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நீ சம்பாதிப்பது மட்டுமில்ல, நீ நிலைத்த செல்வத்தை உருவாக்குவாய். நண்பா, இப்போ நீ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். உழைப்பு மட்டும் போதாது, அறிவுதான் முக்கியம். செல்வம் சத்தமா வராது, அது தகுதியானவனை அமைதியாக பின்தொடரும். இது ஒரு மோட்டிவேஷன் இல்ல, இது ஒரு எச்சரிக்கை. புரிந்தவன் உயரும், புறக்கணித்தவன் அதே இடத்தில் இருக்கும். இப்போ தேர்வு உன்னுடையது.